மயில் மயில் அழகான மயில் அந்த மலை மேலே ஏற போகுது. ஸோ மார்னிங் இங்கே வந்ததுனால வெக்டார் கலர் சம்மந்தமாக பார்ப்போம். ஸோ ஒரு மயில் வந்து கரெக்டாக அந்த கார் போகுது பார்த்தீங்களா, ஒரு கார் போதா அது மாதிரி எந்த பாத்தில் போனால் கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் வெளிச்சம் வரட்டும், அதை ஜஸ்ட்டு ஒரு ஷார்ட் எடுத்துக்கிறோம். ஸோ கிரேடியண்ட் அப்படின்னா இப்போ இங்கே பல பார்த்துருக்கோம் அந்த மலைக்கு போக. இந்த இது போட்டிருக்காங்களா சிவில் இன்ஜினியர்ஸ் போய் கான்டூரிங்கில் போட்டிருப்பாங்க. கான்டூரிங்னா மலையை வந்து அது ஸ்லைஸாக பண்ணி லெவல் ஆஃப் சர்ஃபேஸை பார்த்து மேலே ஏறுறது. அப்போ அந்த படி போட்டிருக்கிறதும் இப்படி தான் போகும். சரியா? இது இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் அதை நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதே மாதிரி தான் இந்த மலையிலையும் இதை அப்படி போட்டாங்களா சிவில் இன்ஜினியர்ஸ்னு தெரியாது. கிரேடியன்ட் மெத்தடை நிறைய பேர் யூஸ் பண்ண முடியாது. இந்த மலையை அப்படியே தலைகீழ கவுத்து போட்டிங்கன்னா அதுதான் டீப் லேர்னிங். உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், மேக்ஸிமம் மினிமம் இன்ஃப்ளெக்ஷன் கஸ்புன்ட்டு. இப்போ இந்த மலையை பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்டல் சர்ஃபேஸ் இப்படியே மேலே போகணும். ரைட்டா? இது நிறையா பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மவுண்டனோட கர்வேச்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுமான்றது எனக்கு ரொம்ப நாள் டவுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்னால் ஏற முடியாது, ரொம்ப ஒரு கால் ரொம்ப ஒரு ஒஸ்டான கண்டிஷன்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இதுக்கு இந்த வழியாக ஏற முடியாது. பட் ஆனால் இதோட கான்செப்ட் என்னென்னா கர்வேச்சரை அதோட அலைண்டாக கண்டுபிடிச்சி அது மேலே அப்படியே அந்த பாயிண்ட் அந்த கோயிலுக்கு போகுதுன்னா அது ஏஐனால் ஜென்ஏஐனால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றது தான். ஏன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு கர்வேச்சர் இருக்கா, இங்கே ஒரு கர்வேச்சர் இருக்குது. இது என்னென்னா இது கொஞ்சம் அட்வான்ஸ்டான கான்செப்ட் தான். ஆனால் இன்றைக்கி இதுதான் வந்து இப்போ மலையை வந்து ஒரு கர்வேச்சரை இப்படி தலையில் போட்டிங்கன்னா இதுதான் நம்மளோட அந்த திறமையை ஸ்கில் அதை வந்து சொல்கிறது. திறமைன்றோம்ல அந்த இது. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ரெயிலிங் போடுறோம் அப்படின்னா கான்டூரிங் மலையை ஸ்லைஸாக பண்ணி அதில் கிரேடியன்ட் பார்ப்பாங்க. எங்கே ஸ்டீப்பஸ்ட் ஆசென்ட்னா மேலேருந்து இந்த வழியாக வரலாமா அதை வந்து அப்படியே சொல்லுவோம். இது வந்து ஒரு மெக்கானிசம்லாம் கிடையாது, மேத்தமெட்டிக்கலாக ஒரு கான்செப்ட். ரைட்டா? மேலே குரங்குன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல இப்படியே போகுது, தெரியுதா? இப்போ அது மட்டும் எப்படி இறங்குதுன்னு பாருங்கள், தெரியாது. சரியா? எனக்கு இதை விட நல்ல எலிவேட்டட் பொசிஷன் வந்து கிடைக்கல. ஏன்னா இப்போ இது வந்து ட்ரிக்னாமெட்ரியில் இப்படி 40 டிகிரியில் பார்க்குறது, இன்னொன்று இப்படி பார்க்குறது இந்த இது. அப்போ இதோட மேத்தமெட்டிக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா கிரேடியண்ட்டை வச்சு தான் ஹீசியன் இருக்குது. ஹீசியன்றது வந்து ஜெக்கோபியனோட கிரேடியன்ட். ஜெக்கோபியன்றது டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு யூஸ் பண்ணுறது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதனடா பேசுகிற குழப்பது எல்லாம் நீ பேசுகிறதெல்லாம் மலையில் கொண்டு வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸ் பேசுகிறேன்னா அதுதான். ஸோ இப்போ இதில் வந்து இந்த டைரெக்ஷனில் நம்ம ஏறுறோம், இப்போ இந்த டைரெக்ஷனில் ஏறுறோம் அப்படின்னா நம்ம உடல் பலம் இருக்கும், தெம்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் நம்ம அந்த நாலேஜை யூஸ் பண்ணோம்னா நம்ம கரெக்டாக அந்த ஸ்டீப்பஸ்ட் பாத்தில் ஏறுவோம். இது வந்து நான் ஜென்ஏயில் ட்ரை பண்ணேன். அது வந்து நிறைய பேர் பார்த்துட்டு ஏன்னா அனிமேஷன்லாம் பண்ணுறீங்க. அனிமேஷன் கிடையாது, அது ஆக்சுவலி ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் கிரேடியன்ட்டு. இன்றைக்கி வந்து பேக் ப்ராபகேஷன் ஒரு நியூரல் நெட்வொர்க்கில் ஒரு அல்காரிதம் வருது. அப்போ இதில் மேக்ஸிமம் மினிமம் இன்ஃப்ளெக்ஷனாக மேக்ஸிமமும் கிடையாது, மினிமமும் கிடையாது. கஸ்ப்புன்னா நம்ம முடிவே எடுக்க முடியாது, அது என்னன்னே தெரியாது. கஸ்ப்பு அப்புறம் ஒரு பாயிண்டில் 0ல் இருக்கும். இதெல்லாம் வந்து நேச்சுரல் சிஸ்டத்தில் அப்படியே இருந்து வரும். ஓகேவா? பார்ப்போம். இப்போ இன்னொரு எலிவேட்டட் பாயிண்ட்லேருந்து நான் ஃபோட்டோ எடுத்துட்டேன்னா நான் வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மலைக்கு மேலே ஏறுற ரெயிலிங் வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியல. சரியா? ஸோ இதுதான் கரெக்டான எலிவேட்டட் பாயிண்ட்டு. ரைட்டா? இப்போ நான் அந்த பாயிண்ட்டு மேலே இருக்கிற பாயிண்ட்டுக்கு நான் போகணும்னா நான் கரெக்டாக இது பண்ணணும். இது வந்து அங்கிட்டு இன்னொரு இடத்துலேருந்து நல்லா தெரியும். அந்த அவனியாபுரம் இன்னும் ஏதோ ஒரு ஊர் மறந்து வச்சு ஒரு நல்ல ஊர், இந்த சைடு போனோம்னா நல்லா தெரியும். இப்போ நான் அந்த கீழேருந்து நான் இது மலை மேலே ஏறுறேன்னா நான் இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி போகிறதா, இங்கேருந்து இப்படி வரதா, இங்கேருந்து இப்படி வரதா, இங்கேருந்து இதை தான் ஏஐயில் இன்றைக்கி சிமுலேட் பண்ண போகிறோம். இதை கான்டூரிங் மெத்தடில் பிரித்து இது பண்ணுறோம். இன்றைக்கி நான் படித்தவங்க படிக்காதவங்க அந்த திறமையெல்லாம் கிடையாது. நம்ம நாளில் எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். எப்படின்னு கேட்டால் ஏஐ வந்துருச்சு. இது ஏஐ வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஹியூமன்ஸ்னால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. யாரை ரீப்ளேஸ் பண்ணோம்னா ஒரு சின்ன வேலையை படிப்பறிவு இல்லாமலே கற்று வச்சுருப்பாங்க, ஒரு வண்டி வேலையோ இதுவோ. அது வந்து இப்போ எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி படித்தவன்லேயும் திமிரு பிடிச்சவன் இருப்பான், அவனோட திறமைகளும் நார்மல் பீப்புளுக்கு வந்துடும்.
அப்போ அதுதான் வந்து ஏஐ. அதில் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி லேர்ன் பண்ணுது அப்படின்ற கான்செப்ட்டுக்கு தான் அந்த கிரேடியன்ட் பேக் ப்ராபகேஷன் வரும். இது வந்து ஒரு அருமையான கான்செப்ட்டு. இதை வந்து ஒரு பிளைண்டாக படிப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸு, சரிங்களா? இது வந்து வெக்டார் கால்குலஸ்லேயே வரும். ஓகே, ரைட். ஒரு எலிவேட்டட் பாயிண்ட்டு, இது ஒரு நல்ல எலிவேட்டட் பாயிண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அந்த கிளைம்பிங் தெரியும். இங்கே வந்து உங்களுக்கு கிராவிட்டி ஸ்டெபிலிட்டி இருக்கும். இதில் கயிறை போட்டு ஏற போகிறோம். பட் நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து எந்த மதிப்பும் இருக்காது. அப்போ அது ஏறும்போது எப்படி செய்யும், அது ஏஐயில் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். சரிதா? இந்த வழியாகவும் ஏறலாம். ஆனால் எந்த பாத்து கரெக்டான பாத்து, அதுதான் மேக்ஸிமம். ஸோ இதுதான் அந்த ஏஐ வந்து நமக்கு பேக் ப்ராபகேஷனில் இதை படிப்போம். அதோட மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூ, இன்ஃப்ளெக்ஷன், மேக்ஸிமம் ஆர் மினிமம். கஸ்புனா முடிவே எடுக்க முடியாது. எப்படி, அது என்னன்னே தெரியாது. இன்ஃபினிட்டி, சிங்குலாரிட்டின்றோம்ல, சிங்குலாரிட்டி, ஏஐ கையில் சிங்குலாரிட்டி போச்சுன்னா இங்கே யாரும் நடமாட மாட்டோம். அதுதான் சயின்ஸ் சொல்லுது. ரைட்டா? அது இன்னும் நடக்கலை.